ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா, குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். அப்புறம் கூட்டு போறேன்னு சொன்னேன் சார். அதுக்குள்ள பாப்பா பிறந்துருச்சு சார். ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? கார்ட்டில வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நம்ம அச்சுன தும்னா வெளியில பக்கத்து ரூம்ல கேக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காதலை கொண்டாடுறதுக்கு நம்ம தயங்குறதே இல்ல, வெக்கப்படுறது இல்ல. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அந்த காதலை நம்ம அடையிறதுக்காக பல சாகசங்களை நிகழ்த்த தயாரா இருக்கும். சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட வேறுபாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறுகுண்டு போக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கல்யாணம்னு ஒண்ணு வந்து அந்த தாலியை கட்டி அப்படி 3 தடவை சுத்தி வந்த உடனே சோலி முடிச்சு. எப்ப வரீங்க? வந்துடுறமா. எப்ப வரீங்க? வந்துடுறமா. எப்ப வரீங்க? வந்துடுறமா. எப்ப வரீங்க? அந்த காதலுக்கு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளிய பல கணவன்மார்கள் வச்சிடறதாக மனைவிடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இன்னைக்கு பேச போற தலைப்பு லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள், அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா ரொம்ப அழகா ஒற்றுமையா வந்திருக்கீங்க. போகும்போது அதே மனையில போகணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னாரு, எப்படியெல்லாம் என்ன பார்த்துப்பேன்னு சொன்னாரு. எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீதாண்டி. எனக்கு அம்மாவே நீதான்டா. ஜி படத்துல விக்ரம் இருப்பார் இல்லையா, எமி ஜாக்சனுக்கு என்னென்ன தேவையோ ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வருவாரு, பயங்கரமா பண்ணுவாரு. அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படிதான் அவர் சொல்லி இருந்தாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை பாப்பாவா நீங்க மாறிட்டீங்க. நான் மாறி அவர் பாத்துக்கிறேன் இப்போ. விக்ரம் மாதிரி பல கெட்ட போட்டு சுத்திட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு. ஆமா. என்ன தங்கலான் கெட்டப்ல வரல அந்த அளவுக்கு. அடிக்கடி கால் பேசுறது என்ன எல்லாமே நடக்கும். கடைசியா என் ஹஸ்பண்ட் அந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் மேரேஜ் என்ன பார்க்க வரும்போது ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு டைரி மில்க் சில்க் தான் வேணும், சில்க். அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கைய இனிப்போட தூங்கணும்னு உங்களுக்கு டைரி மில்க் கொடுத்து துவங்கிருக்காரு. ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் காஃபி சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லைங்க. வாங்கலாம் அப்ப பீர் சாப்பிடலாம். ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் பீர் சாப்பிடணும் ஆயா சொல்லிருக்காங்க. அங்கேயோட நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அது வரல. இல்ல சார், அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. ஆமா சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கிறேம்மா, நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னான். ஆனா இப்ப காலையில இது செஞ்சு வச்சிருன்னா இது நீ செய்யணும், இதை நான் செய்யணும், அந்த மாதிரி பிரிச்சுட்டான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவ பிடிச்ச டிஷ் ஒன்று கேட்டா ஒரு நாள் கேட்கறான்னு சொல்லி கண்ணே மணி அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் லிஸ்ட்டை போட்டுட்டு செய்ப்போனா 3 வேலை எப்படி சார் செஞ்சு கொடுக்குறது? எப்பா பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க. இட்லி கேட்டாங்க. இட்லி கேட்டு நான் செஞ்சு கொடுன்னு சொல்லி ஒரே நைட்ல அழுது வேலூருக்கு நைட் 2 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேட்கறாங்க, நீங்களே சமைச்சு கொடுத்து பாத்துவாங்க, நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூட்டு போறேன். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். தோசைனா நம்ம ஊத்தி கொடுத்துடலாம் சார். இட்லிக்கு நிறைய வேலை சார். அது தோசை மாவுக்கும் உளுந்து கிழுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் தோசை ஊற்ற முடியும். இட்லியாவது நீங்க உடனே ஆட்டி உடனே ஊத்தலாம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ஒன்ஸ் நீங்க தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவீங்க. ஆனா இட்லிக்கு ஒன்றும் அப்படி இல்லையே. இன்னைக்கு நான் இட்லி சுட்டேன்னா இன்னைக்கு நைட்டே கழுவி வச்சிடணும், திருப்பி நாளைக்கு சொல்றேன்னா நாளைக்கும் கழுவி வைக்கணும். அது எனக்கு தான் வேலை ஜாஸ்தி. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ எதையோ ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அம்மா வீட்டுல இட்லி சாப்பிட்டு வந்த அடே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜ்ல. அப்போ என்ன சார் சொன்னாரு, கஷ்டத்துலயும் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னாரு.
செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா, உங்க அப்பாவை விட நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பாத்துக்கிறோம். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நாங்க வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்ப மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா, குரூப்பா ஒரு 15 பேர். போறோம் நாங்க ஒரு ஜோடியா போறான்னு சேர்ந்து போவோம் மாப்ள. இல்லப்பா அது நாங்களும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சோலோவா நான் எங்கேயுமே போனதும் இல்ல, கப்பலாவும் அவ்வளோ நாங்க வெளியில சுத்தந்தே இல்லை. 10 இயர்ஸ் லவ் பண்ணதுல இருந்து அதே ஒரு ஃபியரா இருந்தது. அதனால சேஃப்டிக்கு கூட வந்தாங்க. இதுன்னா அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து ஒண்ணு. வெளியூர் போறோம், ஒரு சேஃப்டிக்கு கூட துணைக்கு ஆள் வரட்டும்ட்டு சார். எனக்கு புரியல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எரிஞ்சிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க சார். அரேஞ்ச் மேரேஜ்னா வந்து ப்ராப்ளம் இல்ல. இந்த பொண்ணு எப்படி இருப்பா என்னன்றது தெரியாது. அதனால நீங்க வந்து பயத்துல நீங்க உங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு போலாம். ப்ராப்ளம் இல்ல. நீ வந்து என்ன 10 வருஷம் லவ் பண்ண, என்னோட கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ ஃபேமிலியோட என்ன கூட்டிட்டு போவ? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஓகே, அவங்க சேஃப்டிக்கு நம்ம கூட வராங்க. ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, நீ வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க. ஒரு ஹால் மாதிரி. அதுல வந்து மிடில்ல வந்து ஒரு செவரு வால் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். ஊட்டில வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நம்ம அச்சுன தும்னா வெளியில பக்கத்து ரூம்ல கேட்கும். அப்படி இருக்கும்போது அங்க எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? ரூம் எப்படி சார் புக் பண்ணும்? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பயத்துக்கு எனக்கு தெரியாது, எனக்கு செப்பரேட்டா நீ ஹனிமூன்னு கப்பிள்ஸா 2 பேர் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக ஹனிமூன் மாதிரி நாங்க போயிட்டு வந்தோம் தனியா. நான் அப்ப லவ் பண்ண மாதிரி இப்ப இல்லையா? அப்படியே தான் இருக்க. அப்புறம் இப்போ புடவைல அப்படி இருக்க, வீட்ல அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது. தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்கு வாழுங்க. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. சொல்லன்னு சொல்றாங்க எல்லாரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தா எல்லாரும் ஐ லவ் சொல்லுவாங்க சார். நைட்டி போட்டுனே அழுக்கு நைட்டிலே இருந்தா எப்படி சார் ஐ லவ் சொல்லுவாங்க? ஆமாண்ணே, இந்த கல்யாணத்தை தவிர எல்லா இடத்துக்கும் நைட்டியோடயே வர்றாளுங்க. நல்ல சிலிண்டருக்கு துணியை சுத்தினாப்புல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எப்படி இந்த மூடு வரும் சார்? அதுக்காக வீடு துடைக்கும் போது, வீடு பெருக்கும் போது எல்லா டைமும் சார் மேக்கப் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. வெளியில போறப்பதான் போடுவாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வரப்பயாச்சும் கொஞ்சம் அழகா இருந்தா ஓகே தானே சார்? நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவையை கட்டி ஒரு முளம் பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்க. நம்ம தாத்தா எல்லாம் 12 பிள்ளை பத்தாருன்னா எப்படி? சேலை தான் காரணம். பண்ணுவேன் ஸ்டேட்டஸ் வைப்பாரு, என்னை சுடும் தென்றல் உன்னை சுடவில்லையா, இந்த மாதிரி கீழே வந்து பட்டு போட்டு பட்டு பட்டு நானு அவங்க பட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. நீதான் ஒப்பா அம்மா சொன்னதெல்லாம் காப்பாத்துவாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரியே இங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வீட்டுல இருக்கணும், நல்ல லவ் மேரேஜ் பண்றோம், இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிட மாட்டோமா? என்னடி இது? லவ் பண்ணனா அப்ப லவர் பாயா இருந்தோம். அப்ப வந்து லவ் பண்ணது என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறோம், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ட்ரெயின் எல்லாம் வந்துருப்போம். இங்க மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. கொத்தல்லிடா எவ்வளவு செருப்படி வாங்கிட்டு தெரியுமா? போக மாட்டான். சோ அதனால நம்ம ஒரு மெச்சூரிட்டிக்கு லெவல் வந்தோம்னா உங்களுக்கு எக்ஸ் இருக்குதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்களா? அது அந்த ஸ்டோரி சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ணேன் நான். எக்ஸ் அடங்கொம்மால ஏண்டா ஆக்சுவலா நான் லவ் பண்ண பொண்ணுங்க வந்து நானே ஃபோன் கொடுத்தேன், வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணேன். ஆனா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசி அப்படியே போயிட்டாங்க. வாங்கி கொடுத்த ஃபோன் இன்னொருத்தவங்க கிட்ட அது பேசி சொல்லி தான் நான் இது பண்ணா. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா ஸ்டோரியா இவங்ககிட்ட சொல்லி தான் ஓகே பண்ணீங்களா இல்ல பல பேர்கிட்ட ட்ரை பண்ணி நடக்கலையா? இல்ல சார், இல்ல தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எப்படி லவ் பண்றாருங்கிறது சொல்லணுமா? அப்படிக்காக இல்ல சார், இல்லன்னா என் அண்ணன் தம்பி வந்து பொழந்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வச்சாதான் சந்தோஷம். சார் பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறது சந்தோஷம் இல்ல சார். நல்லா பாத்தீங்கன்னா தானே சார் ஸ்டேட்டஸே வைக்க முடியும். அதுல தான் என்னோட ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ நான் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம்.
நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம். இல்ல சார், எனக்கு என் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போடணும் சார். புதுசா வீடியோ எடிட் பண்ணி அந்த கீழே அந்த லைன்லாம் வச்சு அதே மாதிரி போடணும். எனக்கு பிடிச்ச பாட்டா போடணும் சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி